ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி சண்டே. சண்டே அன்றைக்கி எல்லோரும் என்ன செஞ்சீங்க, என்ன சமைச்சு சாப்பிட்டீங்கன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நான் இன்றைக்கி என்ன செஞ்சேன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ தயவுசெய்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஸ்பெஷல் பார்க்கலாம். கமகமான பிரியாணி. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஸ்டைல் தொன்னை பிரியாணி. ரொம்ப சூப்பராக எம்மியாக டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சாதம் வந்து பார்த்திங்கன்னா பொல சூப்பராக வந்திருக்கு. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தொன்னை பிரியாணி பெங்களூர் ஸ்டைல். ரொம்ப எம்மியாக இருந்துச்சு. நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டோம். ஸோ ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு டிஷ் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சண்டே அதுவுமா சிக்கன் கிரேவி வித் எக். இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ யாருக்கெல்லாம் பிரியாணி கூட இந்த மாதிரி சிக்கன் லெக் பீஸெல்லாம் வச்சு சாப்பிட ரொம்ப ஆசைன்னு சொல்லுங்கள். அண்ட் அப்படி இந்த இப்படி வந்தாக்கா சிக்கன் கபாப். ஆக்சுவலி நம்ம எல்லோரும் சாப்பிட்டுட்டு தான் அவங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். ஸோ ரொம்ப பசி, சமைச்சோன்னே எல்லோரும் சாப்பிட்டுட்டோம். சிக்கன் கபாப் தான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆனியன் ரைத்தா, கேரட் ஆனியன்ஸ் எல்லாம் போட்டு ஸோ சூப்பர். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒயிட் ரைஸு சூப் எல்லாம் ரெடி. ஸோ எம்மியான இந்த சிக்கன் கிரேவி கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.